புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் பச்சை கிளி முத்துச்சரம் என்கிற பாடலுக்கு ஆடிய தாய்லாந்து நடிகை மேட்டா ரூங்ராத்தை ரசிகர்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க மாட்டார்கள். அந்த படத்தில் நாயகிகளாக லதா, மஞ்சுளா, சந்திரகலா இருந்தாலும் கூட அவர்களை விட அந்த படத்தில் சில காட்சிகளில் மட்டுமே நடித்த மேட்டா ரசிகர்களை எளிதில் வசீகரித்தார். இந்த படம் வெளியான சமயத்தில் எம்ஜிஆரும் அவரும் ஆடி பாடும் பச்சை கிளி முத்துச்சரம் பாடல் காட்சியை ரசிகர்கள் எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்டு மீண்டும் திரையிடச் சொல்லி ஆரவாரம் செய்தார்கள். தமிழ் படங்களில் எத்தனையோ வெளிநாட்டு பெண்கள் நடித்திருக்கிறார்கள். அவர்களில் அழகி என்றால் மேட்டாவை தாராளமாக சொல்லலாம். சீன பெண்களுக்குரிய முக லட்சணங்களிலிருந்து மாறுபட்ட தோற்றம் கொண்டவர். அவர் உடல்வாகும் அப்படித்தான். எம்ஜிஆர் தனது நாயகியாக ஒருவரை தேர்வு செய்கிறார் என்றால் அவர் சாதாரணமான நபராக இருப்பாரா என்ன? படத்தில் 4வது கதாநாயகியான மேட்டா ரூங்ராத் தன்னை ஒப்பந்தம் செய்ய வந்த எம்ஜிஆரை முதலில் பார்த்தபோது அவரது எளிமையை பார்த்து, இவரா இந்த படத்தின் நாயகன் என கேள்வி கேட்டார். ஆனால் மறுநாள் படப்பிடிப்பில் அவரை பார்த்து, இப்போது என் முன்னே இருப்பது நேற்று பார்த்தவர் தானா என ஆச்சரியத்தை அடக்க முடியாமல் கேட்டார். மேட்டாவை எம்ஜிஆர் சந்திக்கும் இடம் தாய்லாந்து நாட்டின் தலைநகரமான பாங்காக்கில் உள்ள மிதக்கும் சந்தையில்தான். தலைநகரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்கரையில் இந்த சந்தை உள்ளது. ஆங்கிலேயர் விரும்பி செல்லும் இடங்களில் இதுவும் ஒன்று. உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் மேட்டா அறிமுகமாகுவது இந்த சந்தையில்தான். அவர் மீன் விற்பவராக அறிமுகமாவார். எம்ஜிஆரும் நாகேஷும் செம்சாய் என்கிற நபரை தேடி வரும்போது இந்த சந்தைக்கு வருவார்கள். அவரை எங்கே சென்று தேடுவது என்ற குழப்பத்தில் இருக்கும்போது அவர் பெயரை சத்தம் போட்டு சொல்வோம். ஒருவேளை செம்சாயை கிடைக்காமலா போய்விடுவார் என்று நாகேஷும் எம்ஜிஆரும் மாறி மாறி அந்த பெயரை சத்தம் போட்டு சொல்வார்கள். அந்த சத்தம் கேட்டு தூரத்தில் மீன் விற்பனை செய்து கொண்டிருக்கும் மேட்டா திரும்பி பார்ப்பார். உலகம் சுற்றும் வாலிபன் முதல் முறையாக பார்த்தவர்களுக்கு மேட்டாவின் அந்த முதல் அறிமுகமே பரவசமாக இருக்கும். அப்படி ஒரு உணர்வை எம்ஜிஆர் ஏற்படுத்தியிருப்பார். எம்ஜிஆரும் நாகேஷும் அப்படி கூப்பிட்டதும் மேட்டா தன்னுடைய படகை ஸ்டைலாக திருப்பிக் கொண்டு அவர்கள் அருகில் வந்து சீன மொழியில் அவர்களிடம் மீன் வேண்டுமா என்று மீன்களை தூக்கி காண்பிப்பார். அப்போது எம்ஜிஆர், நாங்கள் மீன் வாங்க வரவில்லை, சொம்ஷாயை தெரியுமா உனக்கு என்று தமிழிலேயே கேட்பார். உடனே அதற்கு தெரியுமே என்று தமிழில் பதிலளித்ததும், நாங்கள் அவரை பார்க்கணும், அழைச்சிட்டு போவீங்களா என்று எம்ஜிஆர் கேட்க அவர் தனது தந்தையிடம் அழைத்து செல்வார். அவர்தான் இவர்கள் தேடி வந்த அந்த சொம்ஷாயி கதாபாத்திரம். வந்தவர்களை வரவேற்று முதலில் சாப்பிடுங்க, அப்புறம்தான் மற்றதெல்லாம் என்று கூறி சாப்பிட வைப்பார் சொம்ஷாயி. மேட்டா பரிமாற எம்ஜிஆர், நாகேஷ், சொம்ஷாயி மூவரும் சாப்பிடுவார்கள். இவர்கள் ஒன்றாக இருப்பதை அங்குள்ள மர வீட்டில் படமாக்கி இருப்பார்கள். ஆனால் எம்ஜிஆர், நாகேஷ் க்ளோஸ்அப் ஷாட்டுகளை சென்னையில் படமாக்கி இருப்பார்கள். அதனால் தான் தாய்லாந்தில் படம் பார்க்கும்போது நாகேஷின் தட்டில் இருக்கும் பழம் இங்கே சென்னையில் படமாக்கப்பட்டு இருக்கும்போது மாறி போயிருக்கும். ஆனால் கதையின் ஓட்டத்தில் அதெல்லாம் பெரிய அளவு குறையாக தெரியாது. தாய்லாந்து வழக்கப்படி தட்டில் உள்ள நூடுல்ஸை எம்ஜிஆர் சர்வசாதாரணமாக ஜப்பானியர் போலவே குச்சியில் எடுத்து சாப்பிடுவார். நாகேஷுக்கு அப்படி சாப்பிட வராது. ஒரு கட்டத்தில் அவருக்கு அழுகையே வந்துவிடும். கோபத்தில் குச்சியை தூக்கி போட்டுவிட்டு நூடுல்ஸை அப்படியே சாப்பிடுவார். எம்ஜிஆரும் மற்றவர்களும் பலமாக சிரிப்பார்கள். அந்த இடத்தில் எம்ஜிஆர் ஒரு சிறிய மீனை தூக்கி அப்படியே வாயில் வைத்து உறிஞ்சி முள்ளை தூக்கி போடுவார். எம்ஜிஆர் சாப்பிடும் அழகை மேட்டா ரசித்து பார்ப்பதும் அழகாக இருக்கும். இரவில் எம்ஜிஆர், நாகேஷ் படுத்திருக்கும் இடத்திற்கு மேட்டா நீண்ட கத்தியை தூக்கி கொண்டு வருவார். அதை பார்த்து நாகேஷ் அலறுவார். அப்போது மேட்டா, உங்களுக்கு ஆபத்து, நான் தான் காவல் என்று கூறி துண்டு துண்டாக தமிழ் வார்த்தைகளை பேசி அப்படியே படுத்து தூங்கி விடுவார். அப்புறம் என்ன, கனவுதான். அப்படி கனவில் அவர்கள் பாடுவது போன்று உருவாக்கப்பட்ட பாடல் தான் பச்சை கிளி முத்துச்சரம் பாடல். இந்த பாடலின் இறுதி பகுதி படமாக்கப்படாமல் விட்டு போனதால் சென்னையில் படமாக்க விரும்பி அதற்கான ஏற்பாடுகளை எம்ஜிஆர் செய்திருந்தார். அதற்காக மேட்டா தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு வர வேண்டும். ஆனால் அந்த சமயத்தில் அங்கே வனப்பகுதியில் வேட்டையாட போன இடத்தில் எல்லை பகுதியை அத்துமீறி கடந்து விட்டதாக கூறி காவல்துறை மேட்டாவை கைது செய்து பிடித்து வைத்து கொண்டதால் அவரால் சென்னைக்கு வர முடியவில்லை. இதன் காரணமாக இங்குள்ள மேட்டா சாயலில் உள்ள சீன பெண் ஒருவரை டூப்பாக பயன்படுத்தி எம்ஜிஆரும் மேட்டாவும் சரித்திர உடையில் ஆடி பாடுவதாக படமாக்கி தாய்லாந்தில் ஏற்கனவே படமாக்கப்பட்ட அரண்மனை கட்டடங்களை பின்னணியாக்கி அந்த பாடலை ஒரு வழியாக முடித்து விட்டார்கள். அந்த படத்தின் இயக்குனர் எம்ஜிஆர் தான் என்பதால் ஜப்பானில் சில காட்சிகளை படமாக்கிய தூஷிதானே என்கிற ஹோட்டலின் பிரம்மாண்டத்தை ரசிகர்களுக்கு காட்ட விரும்பினார். அதற்காக ஒரு காட்சியை அவர் உருவாக்கினார்.
அதாவது மறுநாள் அந்த ஹோட்டலுக்கு எம்ஜிஆரை சந்திக்க மேட்டா வருவார். அங்கே ரிசப்ஷனில் அமர்ந்திருக்கும் எம்ஜிஆரிடம் தன் கையில் வைத்திருக்கும் பொருளை காட்டுவார். இது என்ன என்று கேட்டதும் உங்களுக்காக கொண்டு வந்த பரிசு என்று கூற, உடனே எம்ஜிஆர் நானும் உனக்கு ஒரு பரிசு வைத்திருக்கிறேன் என்று சொல்ல, என்ன பரிசு, கொடு கொடு என்று ஆவலாக கேட்பார் மேட்டா. என் கூட வா என்று மேட்டாவின் கையை பிடித்து கொண்டு வேகமாக அழைத்துச் செல்வார் எம்ஜிஆர். உடனடியாக அவர் அழைத்து சென்ற இடம் வந்து விடாது. அவர் அந்த ஹோட்டலுக்கு பல இடங்கள் வழியாக மேட்டாவை அழைத்து சென்று கடைசியில் தான் தனது அறைக்கு அழைத்து செல்வார். இந்த காட்சியை அவர் எதற்காக இவ்வளவு நீளமாக படமாக்கினார் என்றார். இவ்வளவு பிரம்மாண்டமான ஹோட்டலின் அழகையும் ரசிகர்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். மேட்டா ரூங்ராத் என்கிற பெயரை கேள்விப்பட்டதுண்டா, அவர் யார் என்று தெரியுமா என இன்றைய தலைமுறையினரை கேட்டால் உதட்டை பிதுக்குவார்கள். ஆனால் 55 வயதை கடந்தவர்கள் சட்டென்று சொல்லிவிடுவார்கள். என்னங்க அவரை தெரியாதா, எம்ஜிஆரின் பச்சை கிளியாயிற்றே என்று பளிச்சென்று கூறுவார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நாட்டிய பேரொளி பத்மினியும் 1960 இணைந்து நடித்த மன்னாதி மன்னன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த படத்தில் நடன மாது கதாபாத்திரத்திலேயே நடித்திருந்தார் பத்மினி. பொதுவாக எம்ஜிஆர் தனக்கு முக்கியத்துவம் இல்லாத எந்த ஒரு காட்சியிலும் தான் இடம்பெறுவதை அனுமதிக்க மாட்டார். காரணம், நாயகன் வெறும் காட்சி பொருளாக காட்டப்படுவதை அவர் விரும்பாதவர். அவரது ஆரம்ப கால நாட்களில் வசனம் பேசக்கூட வாய்ப்பு கிடைக்காமல் பொம்மை போல நிற்க வைக்கப்பட்டு இருக்கிறார். அந்த அனுபவங்களின் எதிரொலியால் எப்போதுமே எச்சரிக்கையாக இருப்பார் எம்ஜிஆர். ஆனால் மன்னாதி மன்னன் படத்தில் மட்டும் பத்மினியும் எம்ஜிஆரும் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொண்டே பாடும் ஆடாத மனமும் உண்டோ என்கிற பாடல் காட்சியில் பத்மினி சுழன்று சுழன்று நடனமாட எம்ஜிஆர் மட்டும் ஒரே இடத்தில் அமர்ந்தபடி வாத்தியம் வாசித்து கொண்டிருப்பார். அவர் நடித்த நூற்றுக்கணக்கான திரைப்படங்களை எடுத்து பார்த்தால் வேறு எந்த படத்திலும் அவர் இப்படி சும்மா உட்கார்ந்து பாடியதை பார்த்திருக்கவே முடியாது. அந்த அளவிற்கு எம்ஜிஆர் இந்த படத்தில் இந்த பாடல் காட்சியில் கொஞ்சம் அடக்கியே வாசித்தார் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த படத்தில் இவர்கள் இருவரும் இணைந்து ஆடிய போட்டி நடவும் மிகப்பெரிய அளவில் பிரபலமானது. இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், எம்ஜிஆர் பத்மினி இணைந்து நடித்த ராஜராஜன் என்கிற படத்தில் எம்ஜிஆரும் அவரது சகோதரரான எம்ஜி சக்கரபாணியும் இணைந்து நடித்திருந்தனர். அதே போல பத்மினியும் அவரது சகோதரியுமான லலிதாவும் இந்த படத்தில் இணைந்து நடித்திருந்தனர். இப்படி சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் ஒரே படத்தில் இணைந்து நடித்திருப்பது அதன் பிறகு நிகழ்ந்திராத சாதனை என்று கூட சொல்லலாம். பெரும்பாலும் எம்ஜிஆர் பத்மினி இருவரும் இணைந்து ஜோடியாக நடித்த படங்கள் எல்லாமே ராஜாராணி காலத்து படங்கள் தான். அப்படி கடைசியாக இவர்கள் ஜோடியாக நடித்த படம் ராணி சம்யுக்தா. இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன்புதான் பத்மினியின் திருமணம் நடைபெற்றிருந்தது. அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து இந்த படத்தில் கதாநாயகன் பிருத்திவிராஜனாக நடித்த எம்ஜிஆர் குதிரை மீது வந்து ராணி சம்யுக்தாவை கவர்ந்து செல்வது போன்ற காட்சி படமாக்கப்பட்டது. அந்த காட்சி நீண்ட நாட்களாக எடுக்கப்படாமல் இருந்தது. பத்மினியின் கால்ஷீட் கிடைத்து அந்த காட்சியில் அவர் நடிக்க வந்தபோது அவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். இதில் 2 சவால்கள் இருந்தன. அவர் கர்ப்பிணி என்பது தெரியாமல் காட்சிகளை படமாக்குவது ஒரு சவால் என்றால், எம்ஜிஆர் குதிரையில் வந்த வேகத்தில் பத்மினியை அலேக்காக தூக்கி குதிரையில் அமர வைக்க வேண்டும். இதில் கர்ப்பிணியாக இருக்கும் பத்மினிக்கு எந்தவிதமான ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்கிற இன்னொரு சவால். இப்படி இந்த படத்தில் நடித்து கொடுப்பதற்காக கர்ப்பிணியாக வந்த பத்மினியை பார்த்து, என்னம்மா தங்கச்சி நல்லா இருக்கியா என்று கேட்டவர் அப்போதுதான் அவர் கர்ப்பமாக இருக்கிறார் என்கிற விஷயத்தையும் தெரிந்து கொண்டார். உடனே தயாரிப்பாளரை அழைத்து கடிந்து கொண்ட எம்ஜிஆர், இப்படிப்பட்ட சூழலில் இவரை வைத்து படப்பிடிப்பு நடத்தலாமா, அவர் வயிற்றில் இருக்கும் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுனா அதை யோசித்து பார்த்தீர்களா என்று சத்தம் போட்டார். தயாரிப்பாளருக்கும் வேறு வழி இல்லை. அதையும் புரிந்து கொண்ட எம்ஜிஆர், சரி வயிற்றில் குழந்தையோடு இருக்கிறார், அவரை கஷ்டப்படுத்தாமல் காட்சியை எடுங்கள் என்று கூறியவர் குதிரையின் மேல் தலையணையெல்லாம் வைத்து கட்டி பத்மினிக்கு தைரியம் சொல்லி அந்த காட்சியை பத்மினிக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் எடுக்க உதவினார். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு எம்ஜிஆருடன் இணைந்து 1971 ரிக்ஷாக்காரன் என்கிற படத்தில் நடித்த பத்மினி அதில் எம்ஜிஆருக்கு சகோதரியாக நடித்திருந்தார். அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அரசியலில் பிஸியாக இருந்ததால் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஓடிக்கொண்டிருந்தார். ஆனால் பத்மினி படப்பிடிப்பை முடித்துவிட்டு அமெரிக்காவில் இருக்கும் தனது கணவருடன் சேர்ந்து வாழ கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. எம்ஜிஆரின் தேதி எப்போது கிடைக்குமோ என்கிற சந்தேகத்துடன் இருந்த நிலையில் பத்மினியின் சூழ்நிலையை அறிந்து மற்ற வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இரவு பகலாக நடித்து கொடுத்தார் எம்ஜிஆர்.
அது மட்டுமல்ல, பத்மினிக்கு 27 வருடங்களுக்கு மேலாக மேக்கப் மேனாக இருந்தவர் தனகோடி என்பவர். கிட்டத்தட்ட ரிக்ஷாக்காரன் படத்துடன் நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு பத்மினி அமெரிக்காவுக்கு செல்ல இருந்ததால் இனி மேக்கப் மேன் தனகோடிக்கு வேறு வேலை கிடைக்குமோ என்கிற சங்கடம் பத்மினிக்கு இருந்தது. இருந்தாலும் எம்ஜிஆரிடம் சொன்னால் ஏதாவது அதிசயம் நடக்காதா என நினைத்து இது குறித்து எம்ஜிஆரிடம் கோரிக்கை வைத்தார் பத்மினி. எந்த ஒரு தொழிலாளியும் கஷ்டப்படக்கூடாது என்பதுதானே எம்ஜிஆரின் தலையாய கொள்கை. அதற்கேற்ற மாதிரி உடனே டக்கென முடிவெடுத்து எம்ஜிஆர் அப்போதுதான் தன்னுடைய படங்களில் புதிய ஜோடியாக நடிக்க ஆரம்பித்திருந்த நடிகை லதாவுக்கு பர்சனல் மேக்கப் மேனாக தனகோடியை நியமித்து விட்டார். ரிக்ஷாக்காரன் படத்தில் எம்ஜிஆருடன் பத்மினி இணைந்து நடித்த ராசியோ என்னவோ அந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.